ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொண்ணுங்க மலரட்டும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜலக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சின்ன மினி vlog அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொட்டீனாக வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கப்புறம் வீடியோ எடுக்காமலா வீடியோலாம் எடுத்துடும், பட் எடிட் பண்ணி நம்மளுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் கரெக்டான டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோ இப்போ தேர்ஸ்டே எடுத்த வீடியோ. 1 வீக்குக்கு அப்புறம் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ் ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருந்தது. ஸோ வீடியோஸ்லாம் எடுக்கலை. ஒரு தேர்ஸ்டே தான் வீடியோ எடுத்தேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேர்ஸ்டே பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில ஒர்க்ஸ் வீட்டில் இருக்கும். அக்ஷய் அன்றைக்கி ஸ்கூல் போகல. தேர்ஸ்டேவும் போகல, ஃப்ரைடேவும் போகல. பிகாஸ் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காஃப் இருந்தது. ஸோ பசங்க எல்லாருக்குமே ஸ்கூலில் இருக்குது, இவனுக்கு ஓவராக ஸ்ப்ரெட் ஆகிடுமோ அப்படின்ட்டு பயந்துட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஒரு 2 டேஸ். அவள் ரொம்ப சென்சிட்டிவ். அச்சு ரொம்ப சென்சிட்டிவ். பாப்பா அளவுக்கு கொஞ்சம் பிரேவாக அந்த அளவுக்குலாம் கிடையாது. அவன் ஸ்கூலில் இரும்புனானா யாருன்னா எதனா சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு யோசிப்பான். அங்கே வாமிட் பண்ணிட்டா என்னம்மா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறான். மேம் திட்டுவாங்களோ, பசங்க நம்மளை ஒரு மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு அதெல்லாம் யோசிக்கிறான். அதெல்லாம் யோசிச்சுட்டு அவனே சொல்லிடுறான், இல்லை நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவனை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டு அக்ஷய் கொஞ்சம் மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு தான் நான் என்னோடய ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு மேக்ஸி, ஃபுல் சர்க்கிள் மேக்ஸி தைக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதை நான் கட் பண்ணி வச்சுட்டு தைக்கிறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் சைனஸ் ட்ரிகர் ஆகிட்டு ரொம்ப தும்பல் வந்துகிட்டே இருந்தது. மிஷினில் கை விட்டுற போகிறேன் அப்படின்னு நான் பயந்துட்டு ஏஞ்சி வந்துட்டேன். சரி, அதுக்குள்ளே நம்ம ரெக்கார்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்னோடய டெய்லரிங் கிளாஸுக்கான ரெக்கார்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து அங்கே வேலை செய்கிற டேபிள் இருக்குது இல்லைங்களா, ரெக்கார்ட் நோட் ஃபினிஷ் பண்ணுறது, வெயிட்டிங் கிளாஸ்க்கானது. ஸோ ஒரு சில வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே தான் வச்சு செய்வேன். ஸோ அந்த டேபிள் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருந்தது. நம்ம என்ன தான் எத்தனை டேபிள் வச்சாலும் நம்ம கைக்கு நம்ம ஹிப்புக்கு மேலே இருக்கிற எந்த டேபிளோ அந்த டேபிள் மேலே எதுவாக இருந்தாலும் எதனா ஒரு பொருளை வச்சுட்டு போயிடுவோம். நம்மளாக இருக்கட்டும், வீட்டில் யாராக இருக்கட்டும், அந்த டேபிள் மேலே தான் எல்லாமே இருக்கும். எல்லா திங்ஸும் அதில் தான் இருந்து. சரி, நம்ம ரெக்கார்ட் நோட் ஃபினிஷ் பண்ணியாச்சு, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாமேன்ட்டு க்ளீன் பண்ணேன். சரி, நான் துணி கட் பண்ணிவிட்டு எல்லாம் பின் போட்டு வச்சுருந்தேன். அந்த பின்னை நம்மளுக்கு பாக்ஸில் போட்டுட்டு எடுக்கும்போது கையில் அங்கங்கே குத்துதுன்றதுனால இந்த பொம்மை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல பசங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒன்று தைக்க வேண்டியிருக்குன்ட்டு நான் தைக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பில்லோ மாதிரி ஒன்று தைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு இதில் பின் போட்டு வச்சிட்டேன். ஆனால் அந்த பொம்மை வாங்கி ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சு. அதை எடுத்து விளையாடுறதும் இல்லை. அதை அங்கே இங்கேன்னு போட்டு ஒரு அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு நான் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பின் போட்டு வச்சுருந்தேன். இப்போ எனக்கு வேணும் அப்படின்ட்டாங்க. அதை வெளியே போட்டு வச்சு மழையில் நனைஞ்சி எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தா தான் அவங்களுக்கு அந்த பொம்மையே தேவைப்படும். இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் மிஷின் கிட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, டேபிள் கிட்டே க்ளீன் பண்ணிவிட்டு மிஷின் கிட்டேயும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ துணி நம்மளால் இப்போ ஸ்டிச் பண்ண முடியாது. நான் மேக்ஸி ஸ்டிச் பண்ண உட்காந்தேன்னா எனக்கு சைனஸ்னால் நம்மளுக்கு மைக்ரேனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தும்பிகிட்டே இருக்கிறோம், நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு நான் தைக்கலை. சரி, நம்ம நாளைக்கா தைக்கலாம் அப்படின்ட்டு கட்டிங் மட்டும் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னும் போதே நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதில் வரமாட்டேங்குது. உடம்பு முடியல, வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும் போதே நம்ம ரெஸ்ட் எடுத்துடணும். இல்லை அப்படின்னு போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வேலை செய்ய பார்த்தோன்னா அது நம்மளுக்கு இன்னும் தான் அதிகமாக நம்மளுடைய உடம்பு பாதர் பண்ணுவே தவிர அது சரியாகாது. ஸோ நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம உடம்பும் நம்ம மைண்டு சொல்லும் போதே நம்ம ரெஸ்ட் எடுத்துடணும். அதை விட்டுடணும். இல்லை கொஞ்சம் நேரம் படுத்து ஏஞ்சிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் படுத்து ஏஞ்சிட்டு நம்ம அந்த தூங்கி ஏஞ்சிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இல்லை இதை முடிச்சுட்டு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அந்த ஒர்க்கு சீக்கிரம் முடியாது. நம்ம 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம செய்யும் போது அந்த ஒர்க்கு கடகடான்னு முடிஞ்சிடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது நம்ம செஞ்சோன்னா செட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு சைனஸ் கொஞ்சம் ட்ரிகர் ஆனதுனால இன்றைக்கி நல்ல வெயில், கொஞ்சம் நேரம் வெயில் நிற்கலான்ட்டு ஒரு 1/2 hour போயிட்டு நான் வெயிலில் உட்காந்துட்டேன் சைலண்ட்டாக. இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்ட்டு. செகண்ட் ஒரு ஆர்டர் ஹூபார்ட்டில் வந்திருக்கு. ஸோ ஹூபார்ட்டோடைய ஆர்டர் ஃபினிஷ் பண்ணிடலாம். என் ஃப்ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹூபார்ட் ஆர்டர் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த ஸ்டாண்ட்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். ரிங்கு புதுசாக வேறு வாங்கிட்டு 16-14 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக கவனிக்கல அதை. ஸோ ரிங் வாங்கி கிளாத் பாப்ளின் கிளாத் தான் எப்போவுமே எடுப்போம். அதான் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் பாப்ளின் கிளாத் வாங்கி ஒயிட்டில் அவங்க கேட்ட மாதிரி டிசைன்ஸ்லாம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வரைஞ்சி பார்த்தேன்.
எல்லாமே வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்டில் பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணேன். அவங்க கேட்டிருந்த தீம்ஸ் உங்கள் இஷ்டம், உங்கள் இஷ்டம்ப்பா, உனக்கு வந்து எப்படி தோணுதோ அந்த மாதிரி கலர் ட்ரெஸ்லாம் வந்து நீ காம்பினேஷன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆர்ட் மட்டும் பிங்க் இருக்கட்டும் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. அவங்க எதை காமிச்சாங்களோ அதே மாதிரியே வந்து பெயிண்ட் பண்ணவும் ஆரம்பித்தாச்சு. ஹூப் ஆர்ட்டில் வந்து இது என்னுடைய 4th or 5th ஆர்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஹூப் ஆர்ட் ஆர்டர் வந்து வந்திருக்குது, இதுவும் பார்க்கணும். அட் த சேம் டைம் எனக்கு ஸ்டிச்சிங்கும் பண்ணணும் அண்ட் பெயிண்டிங் கிளாஸும் போகணும். ஸோ இது எல்லாமே ரொட்டீனாக போயிட்டுருக்குது. நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம தான் வந்து பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட். என்னென்னா, நம்மளால் வெளியே போயிட்டு நான் ஃபினிஷ் பண்ணது வந்து மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஆனாலும் நம்மளால் வந்து பசங்களை விட்டுட்டு வெளியே போக முடியல. வீட்டில் அந்தளவுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. சரி, நம்ம வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தது. அண்ட் என்னோட முயற்சியில் மட்டும்தான் நான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேனே தவிர யாருடைய இன்ஃப்ளூயன்ஸுமே இதில் கிடையாது. இதை நீ பண்ணு, அதை பண்ணு அப்படின்றோடைய யாருமே வந்து எனக்கு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. யாருமே எனக்கு அதை சொல்லவும் இல்லை. இதை பண்ணு, ஓகே அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லலை. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். அது தப்போ ரைட்டோ என் மனசு கரெக்டாக இருக்கிறத நான் பண்ணுவேன். தப்பாக இருந்தாலும் ஓகே, அதோட பெனிஃபிட்ஸை வந்து நான் தான் அனுபவிக்க போகிறேனே தவிர யாரும் வந்து அனுபவிக்க போகிறது கிடையாது. தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் ஓகே, அதோட கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதனால் பெனிஃபிட்ஸ் இருக்குமே தவிர, தப்பாக இருக்கும்போது நம்மளை ப்ளேம் மட்டும்தான் பண்ணுவாங்களே, பட் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாருமே. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா பார்த்தாச்சு. ஸோ அதனால் எனக்கு மைண்டுக்கு எது பீஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதன்படி எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் நான் செய்வேன். யார் என்ன சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்டுட்டு என் மைண்ட் வந்து போகாது, நான் கேட்கவும் மாட்டேன். ஸோ இது மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஓகே, ஹூப் ஆர்ட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பாய்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஆஃப் ஃபினிஷில் தான் இருக்குது, இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை. இதெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஏன்னா பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்கு 1 டே விடணும். இல்லைன்னா அடுத்தடுத்து மேலே மேலே பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தோன்னா அது வந்து ஸ்மட்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் பிங்க் அடிச்சுட்டு நான் ஹேருக்கு அடிக்கும் போது 1 டே நல்லா காயட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரமாச்சும் காயணும் அப்படின்றதுனால நல்லா விட்டதுக்கப்புறமா சரி இப்போ அடித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு கலர் அடித்தேன். பிளாக்குன்னும் போது அந்தளவுக்கு அவ்வளோ ஸ்மட்ஜ் ஆகாது. பட் நீங்கள் ஒயிட்டில் வந்து நீங்கள் பிளாக் அடிக்கிறீங்க, மற்ற கலர்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னும் போது ஸ்மட்ஜ் ஆகும். ஸோ அதனால் பிளாக் மட்டும் அடிச்சுட்டு ஸ்கின் கலர்ஸ்லாம் நான் கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருந்தேன். ஃபுல்லாக வந்து கவர் பண்ணாமல் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த இடம்லாம் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடணும், மேலே நேம் கொடுக்கணும், சைடில் எல்லாமே ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நார்மலாக இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷிதாக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டேன். அக்ஷய் வந்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவனை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு, எப்போவுமே சேம் அதே தான், அவன் தூங்கிட்டு இருந்தானா வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிவிடுவேன். லாக் பண்ணிவிட்டு நான் போய் பாப்பாவை போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா நார்மல் சேம் இதே டைமில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஈவினிங் ஆச்சுன்னா சாப்பாடு, டின்னர் இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து கிளம்பிடுவோம். ஸோ இப்படி தான் என்னோடய டே வந்து Thursday போச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை, லவ் யூ ஆல். புன்னகை மலரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.